சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு துணை ராணுவ வீரர்கள் கொடி அணிவகுப்பு நடந்தது. பொதுமக்களின் பாதுகாப்பு, வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதிகளில் துணை ராணுவப் படையினரின் பாதுகாப்பு அணிவகுப்பு நடைபெற்றது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. அதையொட்டி தேர்தல் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள், பறக்கும் படையினர், நிலை கண்காணிப்பு குழுவினர் ஆகியோர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளனர். இந்நிலையில் தேர்தல் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து மாவட்டங்களுக்கும் துணை ராணுவ வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் முக்கிய நகரங்களில் கொடி அணிவகுப்பு நடத்தப்படுகிறது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து பகுதியில் துணை ராணுவ படை மற்றும் தமிழ்நாடு காவல்துறையினர் இணைந்த அணிவகுப்பு படை நடைபெற்றது. திரிபுரா மாநிலம் 133வது பட்டாலியன் படையைச் சேர்ந்த வீரர்கள் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையினர் இணைந்த இந்த அணிவகுப்பை நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரசன்ன குமார் துவக்கி வைத்தார். பெரும்பத்தில் இருந்து துவங்கிய இந்த பேரணியானது பெரும்பத்து மற்றும் மஞ்சங்குளம் பகுதிகள் வழியாக காவல்துறையினருடன் இணைந்து துணை ராணுவ படையினர் கைகளில் துப்பாக்கிகளை ஏந்தியபடி அணிவகுப்பாக சென்றனர்.